தமிழகத்தில் முதன்முறையாக கூட்டணி அமைத்த பெருமிதத்துடன் மாநில தலைவரும் கன்னியாகுமரி பாரதிய ஜனதா வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தல் பிரச்சாரம் துவக்கியுள்ளார். தமிழகத்தில் தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு பாரதிய ஜனதா வலுவான கூட்டணியை அமைத்துள்ளது. இதற்காக கடும் முயற்சி எடுத்துக்கொண்ட மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருப்பதி சென்று முடிக்காணிக்கை செலுத்திவிட்டு ஞாயிறன்று கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தை துவக்கினார். முன்னதாக அவருக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். இதையடுத்து தேர்தல் பிரச்சாரத்தை ராதாகிருஷ்ணன் துவக்கினார். வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தார். கன்னியாகுமரியை முதன்மையான தொகுதியாக மாற்றுவதே தனது லட்சியம் என்று அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அகில இந்திய அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இந்த கூட்டணி 300க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும். பாரதிய ஜனதாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிமுகவின் ஆதரவை பெறுவீர்களா என்று நிருபர்கள் கேட்டபோது மிகுந்த நம்பிக்கையுடன் பாரதிய ஜனதா தேர்தலை எதிர்கொள்வதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.